وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ راجعون أُولَئِكَ عَلَيْهِمْ صَلَوَاتٌ مِّن رَّبِّهِمْ وَرَحْمَةٌ وَأُولَئِكَ هُمُ الْمُهْتَدُونَ صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக. மேன்மைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ ஷஹ்ரு ஸப்ர், அது பொறுமைக்குரிய மாதம். வஸ்ஸப்ரு ஸவாபுஹுல் ஜன்னா, பொறுமைக்கான கூலி சொர்க்கம் என்று சொல்லி காமித்தார்கள். இந்த பொறுமைக்குரிய மாதத்தில் நாம் எல்லா விஷயங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சோதனைகளின் மீது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் போது 5 விஷயங்களை கொண்டு நிச்சயமாக மனிதனை தான் சோதிப்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். முதலிலே சொல்லி காமிக்கின்றான், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ, மனிதர்களே நிச்சயமாக நான் உங்களை பயத்தை கொண்டு சோதிப்பேன். உங்கள் உள்ளத்தில் பயத்தை கொடுப்பதின் மூலம் உங்களை நான் சோதித்து பார்ப்பேன். உன் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தின் பயத்தை கொடுத்து சோதிப்பேன். உன் பிள்ளையின் படிப்பின் பயத்தை கொடுத்து சோதிப்பேன். உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால பயத்தை கொடுத்து சோதிப்பேன். உடலின் நோயின் பயத்தை கொடுத்து சோதிப்பேன். உலகத்தில் நீ எதையெல்லாம் உனக்கு பெரிதாக கற்பனை பண்ணிக் கொள்கின்றாயோ அவை அனைத்தும் நீ இழந்து விடுவாய் என்கின்ற பயத்தை கொடுத்து நான் உன்னை சோதிப்பேன். இன்றைக்கு நாம் எல்லோரும் பயப்படுகின்றோம். நல்ல உணவை சாப்பிடுவதற்கு கூட பயப்படுகின்றோம். இந்த உணவில் என்ன நஞ்சு கலக்கப்பட்டுள்ளது, இதில் என்ன மருந்து கலக்கப்பட்டுள்ளது என்கின்ற பயத்திலே இன்றைக்கு நாம் சாப்பிடுகின்றோம். இன்றைக்கு வாகனத்தில் போகும்போது பயப்படுகின்றோம். ஆண் குழந்தையை பெற்றவர்கள் பயப்படுகின்றார்கள், பெண் குழந்தையை பெற்றவர்கள் பயப்படுகின்றார்கள். பிள்ளைகளிடத்தில் செல்போனை கொடுப்பதற்கு பயப்படுகின்றார்கள். பிள்ளைகளிடத்தில் விளையாட்டு பொருட்களை கொடுப்பதற்கு பயப்படுகின்றார்கள். வியாபாரம் தொடங்குவதற்கு பயப்படுகின்றார்கள். வியாபாரத்தை இழுத்து மூடுவதற்கு பயப்படுகின்றார்கள். திருமணம் முடிப்பதற்கு பயப்படுகின்றார்கள். திருமணம் முடித்து குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு பயப்படுகின்றார்கள். இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கை பயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. எதை எடுத்தாலும் பயந்து அதை ஆழ யோசனைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்றைக்கு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமே. அல்லாஹ் சொல்கின்றான், மனிதர்களே உங்களுக்கு ஹவுஃப் பயத்தை கொடுத்து உங்கள் மனதில் பயத்தை ஊடுருவச் செய்து உங்கள் உள்ளத்தில் கவலையை கொடுத்து இம்மை குறித்தான பயத்தை கொண்டு உங்களை நான் சோதித்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா? அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கின்றான், மினல் ஹௌஃபி வல் ஜூ', பசியை கொடுத்து உங்களை நான் சோதிப்பேன். உங்களுக்கு பசியின் மூலமாக நான் சோதனையை கொடுப்பேன். சில நேரங்களில் உணவு இல்லாமல் உங்களை நான் சோதித்து பார்ப்பேன். சில நேரங்கள் உணவு இருக்கும், மருத்துவமனையில் நீங்கள் படுத்த படுக்கையாக இருப்பீர்கள். அந்த நேரத்தில் ஏற்படும் பசி, கையில் பணம் இருக்கும், பக்கத்தில் பழங்கள் இருக்கும், நமது சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மை
சுற்றி அமர்ந்து உண்டு கொண்டிருப்பார்கள். நாம் பசியிலே படுத்து கொண்டிருப்போம். மருத்துவர்கள் சொல்வார்கள், இன்னும் 3 நாளைக்கு நீங்கள் அன்னம் தண்ணீர் ஏதும் பருகக்கூடாது, அப்படி மீறி பருகினால் உங்கள் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்று சொல்லும் போது பசியிலே கன்னங்கள் ஒட்டி, வயிறுகள் ஒட்டி, நாவுகள் தாகத்தினால் மடிந்து போய் கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் ஒரு பசியை கொடுத்து சோதிப்பான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு பாலஸ்தீன மக்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அவர்களுக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்காக இந்த ரமலானுடைய மாதத்திலே குனூத்தை நாசிலாவை நாம் ஓத வேண்டும். குனூத்தில் அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். ஒத்தைப்படவு இறைவுகளில் நாம் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். இன்றைக்கு உணவுக்காக பாலஸ்தீன மக்கள் எந்த அளவிற்கு சிரமப்படுகின்றார்கள். பசி, பட்டினி சாவு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்ப அதுதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், வல் ஜூ, உனக்கு பசியை கொடுத்து நான் சோதிப்பேன். அல்லாஹ்வினுடைய சோதனை இருக்கிறதே, அல்லாஹ் சோதிக்க தொடங்கினால் இந்த மனிதனால் தப்பிக்கவே இயலாது. அவன் அதிபதி, அவன் ஆட்சிக்கு உரித்தானவன், அவனே சர்வ அதிகாரத்திற்கு சொந்தக்காரர், அவனே இவ்வுலகில் அனைத்தையும் செயல்படுத்துகின்றான். அவனின் அனுமதி இன்றி இங்கே ஒரு அணு கூட அசையாது. அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை சோதிக்க தொடங்கினால் அந்த சோதனையில் இருந்து நாம் மீள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, அப்ப இரண்டாவது அல்லாஹ் சொல்லி முடித்தான். மூன்றாவது அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், உங்களுடைய பொருளாதாரத்தை குறைத்து நான் சோதிப்பேன். வியாபாரம் நல்ல நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைக்கின்றாய், திடீரென உன் வியாபாரத்தில் ஒரு நஷ்டத்தை நான் கொடுப்பேன். எதிர்பாராத வண்ணத்தில் உன்னுடைய வியாபாரத்தில் மிக பெரும் ஒரு வீழ்ச்சியை நான் ஏற்படுத்துவேன். உன்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் திடீரென மருத்துவ செலவிற்காக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவாகும். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் திடீரென களவு போய்விடும். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் நீ அறியாத வண்ணத்தில் திடீரென குறைந்துவிடும். இப்படி உன் பொருளாதாரத்தை குறைத்து நான் உன்னை சோதிப்பேன் என்கின்றான் அல்லாஹ். மனிதன் மனதை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதற்கும் தயாராக ஒரு முஃமின் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் இந்த வசனங்களை சொல்லி காமிக்கின்றான். பயம் வந்ததினாலோ, பசி வந்ததினாலோ, பொருளாதார இழப்பீடு வந்ததினாலோ ஒரு மனிதன் மனம் தளர்ந்து விடக்கூடாது. ஒரு முஃமின் மனம் தளர்ந்து விடக்கூடாது. ஒரு முஃமின் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை இதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிப்பான். அப்ப மூன்றாவதாக அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய பொருளாதாரத்தை குறைத்து, பணத்தை குறைத்து நான் சோதித்து பார்ப்பேன். அடுத்து நாலாவது அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், வல் அன்ஃபுஸ், உங்களுக்கு விருப்பமானவர்களின் மரணத்தை கொண்டு உங்களை நான் சோதிப்பேன். உங்களுக்கு பிடித்தவர்களின் மரணத்தை கொண்டு நான் உங்களை சோதிப்பேன். நீங்கள் யாரை அதிகம் விரும்பினீர்களோ அவர்கள் திடீரென உங்களை விட்டும் மரணித்து விடுவார்கள். நீங்கள் யார் மீது அளவு கடந்த பாசம் வைத்தீர்களோ அவர்கள் திடீரென உங்களை விட்டு மரணித்து விடுவார்கள். உங்களுக்கு நெருக்கமான உணர்வு, உங்களுக்கு நெருக்கமான உறவுகளை கொண்டு நிச்சயம் அவர்களை மரணிப்பதை கொண்டு நான் உங்களை சோதிப்பேன். அல்லாஹ் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை சோதிக்கின்றான். ஒரு மனிதன் எல்லாவற்றிற்கும் தயாராக தன்னுடைய உள்ளத்தை அவன் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அடுத்து சொல்லி காமிக்கின்றான், வஸ்ஸமராத், பழவர்க்கங்களை கொண்டு, கனிவர்க்கங்களை கொண்டு, காய்கறிகளை கொண்டு, மனிதன் உண்ணக்கூடிய உணவை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது சோதனை. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் எதிலும் விளைச்சல்கள் இல்லை. இன்றைக்கு வருகிறது எல்லா ஹைபிரிட்ஸ். இன்னைக்கு எல்லாமே சீட்லெஸ், விதை நீக்கப்பட்ட பழங்கள், விதையே இல்லாத பழங்கள். அதுதான் அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸமராத், பழ வர்க்கங்களை கொண்டு நான் உங்களை சோதிப்பேன். பழ வர்க்கங்களை கொண்டு அல்லாஹ் நம்மளை என்ன சோதிக்க போறான்னு நம்ம நினைக்கிறோமே. இன்னைக்கு வருது சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ். இட்ஸ் a very dangerous fruits. It's not good. It's a very very bad. நீங்க மருத்துவர்கள் சொல்றாங்க, நீங்க சீட்லெஸ் ஃபுட்ஸை எடுத்துக்கிட்டா, சீட்லெஸ்னுடைய ஃப்ரூட்ஸை நீங்க எடுத்துக்கிட்டா, சீட்லெஸ்னுடைய வெஜிடபிள்ஸ், காய்கறி நீங்க பயன்படுத்தினால் மிக விரைவில் உங்களுக்கு புற்றுநோய்கள் வந்துவிடும், கேன்சர் வந்துவிடும்.
பெண்கள் இன்றைக்கு குழந்தை பிறக்கக்கூடிய மலடுத்தன்மையை அடைந்து விடுகின்றார்கள். ஆண்கள் குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆண்மை தன்மையை இழந்து விடுகின்றார்கள். காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் முழுக்க முழுக்க கெமிக்கல் மூலமாக, முழுக்க முழுக்க இன்றைக்கு அதை ஒரு இயற்கையாகவே தயார் செய்யக்கூடிய, செயற்கையாகவே தயார் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மாறிவிட்டது. அல்லாஹ் சொல்றான், இப்படி பயத்தை கொண்டு, பசியை கொண்டு, பொருளாதார இழப்பீடுகளை கொண்டு, உங்களுக்கு விருப்பமானவர்களின் மரணத்தை கொண்டு, பழவர்க்கங்களை கொண்டு நிச்சயம் நான் உங்களை சோதிப்பேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கின்றான், அப்படி நான் சோதிக்கும் போது அல்லாஹ்வின் தூதரே, சில மனிதருக்கு நீங்கள் சுப செய்து சொல்லுங்கள். யார் அந்த சோதனைகளின் மீது, யார் அந்த சோதனைகளின் மீது பொறுமை காக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் சுப செய்தி சொல்லிவிடுங்கள். இவ்வுலகில் பயத்தின் மூலமாக சோதித்தாலும், பசியின் மூலமாக சோதித்தாலும், பொருளாதார இழப்பீடின் மூலம் சோதித்தாலும், இரத்த உறவுகளினுடைய மரணத்தின் மூலம் சோதித்தாலும், பழவர்க்கங்களின் மூலம் சோதித்தாலும், எப்படி சோதித்தாலும் சில நல்லடியார்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வை முழுமையாக தவக்குல் வைக்கக்கூடிய இருக்கின்றார்களே, அவர்களுக்கு நீங்கள் பஷீர் சுப செய்தி சொல்லுங்கள், அவர்களுக்கு நன்மாராயம் கூறிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றானே. சகோதரர்களே, இன்றைக்கு நம்மளுடைய பொறுமை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நாம் எப்படி பொறுமை காக்கின்றோம் என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு மனிதன் எதற்கெல்லாம் இன்றைக்கு ஆவேசப்படுகின்றான், ஆத்திரப்படுகின்றான், பொறுமையை இழக்குகின்றான், அல்லாஹ்வின் அருளை விட்டும் தூரமாகி விடுகின்றான். அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து, அல்லாஹ்வின் அருள் பாலிப்பில் இருந்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். என்ன சோதனை கொடுத்தாலும் அல்லாஹ் கண்டிப்பா அதற்கு பிறகு நமக்கு அருள் பாலிப்பான் என்பதை நீங்கள் உறுதியாக நம்புங்கள். வேறு ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், சஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கின்றான், மிகுந்த சிரமத்திற்கு பிறகுதான் இலகுவான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மிகுந்த நஷ்டத்திற்கு பிறகுதான் லாபகரமான ஒரு வியாபாரம் இருக்கிறது, மிகுந்த நோய்க்கு பிறகுதான் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, மிகுந்த சோகத்திற்கு பிறகுதான் மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது என்று அல்லாஹ் வேறு வசனங்கள் சொல்லி காமிக்கின்றானே. அப்படி சோகங்கள் வரும்போது, சிரமங்கள் வரும்போது, நஷ்டங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள், துயரர்கள், இன்னல்கள், இடையூறுகள் வரும்போது பொறுமை காப்பவர்களுக்கு பஷீர் அல்லாஹ்வின் தூதர் சுப செய்தி சொல்லி காமிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் அடுத்த ஒரு வசனத்திலே சொல்வான், உண்மையான நேர்வழியில் இருப்பவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபஹ், அவர்கள் யார் தெரியுமா? அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நடந்து விட்டால், ஒரு சிரமம் ஏற்பட்டு விட்டால், வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்து விட்டால், அவர்கள் சொல்வார்கள், காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அனைவரும் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், இந்த உயிர் அல்லாஹ் கொடுத்தது, இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தது, நம்மிடத்தில் இருந்தது அல்லாஹ் கொடுத்தது தான். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே திரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நமக்கு எதுவும் நிரந்தரம் அல்ல என்று அவர்களுடைய சோதனை காலத்தில் அவர்கள் சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடியவர்களுக்கு தான் உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மஹ், அப்படி சொல்லக்கூடியவர்கள் மீதுதான் அல்லாஹ் அருள் பாலிக்கின்றான். அப்படி சொல்லக்கூடியவர்கள் மீதுதான் அல்லாஹ் அன்பு செலுத்துகின்றான். வஉலாயிக ஹுமுல் முஹ்ததூன், இன்னும் அவர்கள்தான் நேர்வழியில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றானே. சகோதரர்களே, சோதனைகள் எப்படி வேணுமென்றாலும் வரலாம், எந்த திசையிலிருந்து வேணுமென்றாலும் வரலாம். நாம் நம்பியவர்களின் மூலமாக கூட நமக்கு சோதனை வரலாம், நாம் நேசித்தவர்களின் மூலமாக கூட நமக்கு சோதனை வரலாம். நிச்சயமாக இதை கொண்டு எனக்கு சோதனை வராது என்று நாம் கருதிய விஷயங்களை கொண்டு கூட நமக்கு சோதனை வரலாம். நிச்சயமாக இது இப்படி நடக்காது என்று உறுதியாக நாம் நம்பிய விஷயங்களின் மூலமாக கூட சோதனை
சோதனைகள் நமக்கு வரலாம். எப்படி சோதனை வந்தாலும் அந்த சோதனையின் மீது நாம் பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சோதனை வந்தது, அல்லாஹ்வின் தூதர் அதை எப்படியெல்லாம் பொறுமையாக கையாண்டார்கள் என்பதற்கு வரலாறுகள் ஏராளமாக இருக்கிறது. ஒரே ஒரு வரலாறை உங்களுக்கு மத்தியில் நான் நினைவுபடுத்துகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு புதல்வி அன்னை ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாச மகள் அன்னை ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதரை அனுப்புகின்றார்கள். அனுப்பி ஒரு தகவலை சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எனது மகன் மிகுந்த நோயில் வசப்பட்டு தவிக்கின்றார். எனது மகனை பார்ப்பதற்கு தாங்கள் ஒரு முறை வர வேண்டும். உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி, முஸ்லீம் ஆகிய எல்லா கிரந்தங்களிலும் இது பதிவு செய்யப்படுகிறது. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு சபையில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் போது ஸைனப் நாயகி அனுப்பியதாக ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரின் சபைக்கு வந்தார். அல்லாஹ்வின் தூதருக்கு சலாம் சொன்னார். சலாம் சொல்லிவிட்டு அவர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களின் பேர பிள்ளைக்கு மிகுந்த நோய் இருக்கிறது. அவர் நோயிலே அவருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் உங்களை பார்க்க வேண்டும் என்று உங்களுடைய மகள் பிரியப்படுகின்றாள். எனவே நீங்கள் வரணும், நீங்கள் வந்து உங்கள் பேர குழந்தைய பார்க்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே சொன்னார்கள், அருமை தோழரே, யுக்ரிஉஸ் ஸலாம், என்னுடைய சலாத்தை என்னுடைய மகளுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள். வயகூலு, இன்னும் நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள், இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், மா அகத வலஹு வமா அஅத்தஹு வமா அஅதா வகுல்லு ஷைஇன் இந்தஹு பி அஜலி முஸம்மா. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய மகளாருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். என்னுடைய சலாமை சொல்லுங்கள், என் சலாமை சொல்லிட்டு என் மகளிடத்தில் சொல்லுங்கள், அல்லாஹ் எந்த ஒன்றை எடுக்கப் போகின்றானோ அதுவும் அவனுக்குரியதுதான், அவன் எந்த ஒன்றை கொடுத்தானோ அதுவும் அவனுக்குரியதுதான், அவன் எடுப்பதிலும் அவன் கொடுப்பதிலும் நேரங்களை தவறச் செய்வதே இல்லை, எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் என்று என்னுடைய மகளிடத்தில் சொல்லிவிட்டு ஃபஸ்தபிர் வஹ்தசிப், அல்லாஹ்வின் தூதரின் வார்த்தை பாருங்க, ஃபஸ்தபிர் வஹ்தசிப், என் மகளை பொறுமையாக இருக்க சொல்லுங்கள், என் மகளை பொறுமையாக இருக்க சொல்லுங்கள், அதற்கான கூலி அவளுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி அனுப்புகின்றார்கள். இந்த செய்தி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சென்று அடைகிறது. ஆனால் அவர்கள் எப்படியாவது ஒரு முறையாவது அல்லாஹ்வின் தூதர் வர வேண்டும் என்பதை மீண்டும் அந்த மனிதரிடத்தில் சொல்லி விடுகின்றார்கள். அந்த மனிதர் அல்லாஹ்வின் தூதரின் சபைக்கு வந்து சொன்னதோடு பெருமானார் சபையை கலைத்துவிட்டு தனது மகளாரின் வீட்டுக்கு செல்கின்றார்கள். பெருமானாரோடு ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களோடு சேர்ந்து இன்னும் வேறு சில சஹாபாக்களும் எழுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைனப் நாயகினுடைய வீட்டுக்கு போனதோடு ஸைனப் நாயகி தன்னுடைய மகனை, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தைய பெருமானாருடைய மடியில் கொடுக்கின்றார்கள். அந்த குழந்தை சக்கராத்தினுடைய நிலையில் இருக்கிறது, மரண தருவாயை அடைந்த நிலையில் அந்த குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தையினுடைய தொண்டக்குழியில் மரணம் இப்பொழுதா அப்பொழுதா என்று ஊசலாடி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையை பெருமானார் தன்னுடைய மடியில் ஏந்துகின்றார்கள். தன் மடியில் ஏந்திவிட்டு பெருமானார் வாயிலிருந்து சப்தம் வரவில்லை, பெருமானாருடைய கைகள் கண்கள் பக்கத்தில் செல்லவில்லை. இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதருடைய கண்ணில் இருந்து கண்ணீர்கள் சொட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதரின் கண்ணில் கண்ணீரை பார்த்த ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்களா அழுகின்றீர்கள்? நீங்கள் ஏன் அழ வேண்டும்? அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு அனைத்திலும் பொறுமையை கற்றுத்தந்தவர்கள் தாங்கள் அல்லவா, தாங்கள் ஏன் அழ வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள்,
நான் பொறுமையை இழந்த அளவில்லை. இந்த அழுகை இரக்கத்தின் வெளிப்பாடு. இதை அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்து விடுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்போ பாருங்கள், இன்றைக்கி எப்படியெல்லாம் நமக்கு சோதனை வருது. இப்போ அந்த சோதனைகளில் நம்ம பொறுமையாக இருக்கின்றோமா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நம்புகின்றோமா, அல்லது அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டு நிராசை அடைகின்றோமா என்பதை நாம் ஆழ யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வாழக்கூடிய காலங்கள் முழுக்க அனைத்து காரியங்களிலும் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் தரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.